السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه، نحمده على ما أعطانا ونشكره على ما هدانا ونستغفره على ما أخطأنا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பனினுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய இந்த தமிழாக்கத்தை தொடங்குகின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம், அவனது அருளும் கிருபையும் கருணை மன்னிப்போம் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும், ஏனைய முஃமின்களான நம் அனைவர்கள் மீதும் கியாமத் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, சுவனத்தினுடைய அத்தனை வாயில்களிலும் நுழைவதற்கு நாம் போட்டி போட வேண்டும். அல்லாஹு தாலா சுவனத்துக்கு 8 வாசல்கள் இருப்பதாக குறிக்காட்டுகிறான். அதை குறித்த ஒரு சில செய்திகளைத்தான் இன்று உங்களுக்கு முன்பு எடுத்து சொல்லப்படுகின்றது. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அராஃப் என்ற அத்தியாயத்தின் 40ஆம் வசனத்திலிருந்து 51ஆவது வசனம் வரை சுவனம், நரகம், சொர்க்கவாசிகள், நரகவாசிகளை குறித்து குறிப்பிடுகிறார். சுவனவாசிகள் அடையக்கூடிய நிகழ்ச்சி, அவர்கள் செலுத்தக்கூடிய நன்றி, அவர்கள் செய்யக்கூடிய துவா ஆகியவற்றையும் பதிவு செய்து, நரகவாசிகள் சுவனவாசிகளிடம் கேட்கக்கூடிய யாசகத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். எனவே அந்த வசனங்களை ஒரு மனிதர் தூய்மையான உள்ளத்தோடும் அந்த ஆய்வு சிந்தனையோடும் தெளிவாக உணர்ந்து படிப்பானே ஆனால் சுவனத்துக்கு தான் செல்ல வேண்டும், இந்த வாயில்களை நுழைய வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை அவருக்கு ஏற்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சுவனத்துக்கு உள்ளே போனவுடன், சுவனத்தினுள் பிரவேசித்தவுடன் அல்லாஹ் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ تَجْرِي مِنْ تَحْتِهِمُ الْأَنْهَارُ. நாம் உலகத்தில் வாழும் பொழுது அந்த சுவனவாசிகளின் நெஞ்சங்களில் இருந்த குரோதத்தை நாம் எடுத்துடுவோம். அல்லாஹ் முதல்ல செய்யக்கூடிய காரியம், உலகத்துல ஒருத்தருக்கொருத்தர் குரோதத்தோடு நடந்திருப்பார்களே ஆனால் சொர்க்கத்துல அந்த குரோதம் எஞ்சி இருக்க கூடாது, அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நெஞ்சங்களில் உள்ள குரோதத்தை நாம் எடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த காட்சிகளை இந்த விஷயங்களை கண்ட சுவனவாசிகள் நிகழ்ச்சி அடைந்து சொல்வார்கள், வகாலுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். எங்களை இதற்காக, இந்த சுவனத்துக்குள் நுழையும் இந்த பாக்கியம் கிடைப்பதற்காக நேரடி காட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் மட்டும் எங்களுக்கு இந்த நேரடியை காட்டாவிட்டால் நாங்கள் நேரடி அடைந்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். லகத் ஜாஅத் ரசூல் ரப்பினா பில் ஹக், நிச்சயமாக எங்கள் ரப்பினுடைய இரட்சகருடைய தூதர்கள் உண்மையைத்தான் கொண்டு வந்தார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். எனவே வனூது அன் தில்குமுல் ஜன்னத்து ஊரிஸ்துமுஹா பிமா குன்தும் தஅமலூன். சோனாசிகளே, நீங்கள் உலகத்தில்
செய்து கொண்டிருந்த நற்காரியங்களின் காரணமாக இந்த சூரத்துக்கு நீங்கள் வாரிசாக ஆக்கப்படுகிறீர்கள் என்று அவர்கள் அழைத்து சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ் அல் அராஃப் என்ற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று நரகவாசிகள் கேட்கக்கூடிய யாசகத்தை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான். وَنَادَى أَصْحَابُ النَّارِ أَصْحَابَ الْجَنَّةِ أَنْ أَفِيضُوا عَلَيْنَا مِنَ الْمَاءِ أَوْ مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ. நரகவாசிகள் சோனவாசிகளை அழைத்து கேட்பார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த உணவிலிருந்தும் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் இருந்தும் எங்களுக்கும் கொஞ்சம் தாருங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க, நீங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் எங்களுக்கு கொஞ்சம் தாங்க என்று அவர்கள் யாசகம் கேட்பார்கள். காலு இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். சூழ்வாசிகள் சொல்வார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அந்த இரண்டையும் காஃபிர்களான உங்கள் மீது ஹராமாக ஆக்கியிருக்கிறார், தடை செய்து விட்டான், எனவே நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம் என்றவர்கள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அதே ஆராஃப் என்ற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகின்றார். இப்போ அந்த வசனங்களை நீங்கள் தர்ஜுமாவோடு பொருள் உணர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது மனிதர்கள் அந்த படிக்கக்கூடிய அந்த பொருள் உணர்ந்து படிக்கக்கூடிய அவர் இந்த சூரத்துக்கு நாம் எப்படி செல்லாமல் இருக்க முடியும் என்ற ஒரு உந்துதலை அவர் உணர்வார் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு சூனத்தினுள் பிரவேசிப்பது எந்த அளவுக்கு அவசியமோ அதே போன்று அந்த அளவுக்கு சூனத்தின் வாசல்கள் வழியையும் நுழைவது அவசியமாக இருக்கின்றது. இப்போ உலகத்துல ஒரு இல்லத்தில் நுழைவாயில் என்று ஒன்று இருக்கும், பிரதான நுழைவாயில் ஒன்று இருக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் பல வாய்கள் இருக்கும், இது இயற்கை. அதே போன்றுதான் சூனத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு பிரத்யேகமான ஒரு பிரதான நுழைவாயிலை எல்லாம் வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு பல வாசல்கள் பல நுழைவாயில்கள் இருப்பதை ஹதீஸை நாம் காண முடிகின்றது. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், சூனத்துக்கு 8 வாசல்கள் இருக்குது என்று சொன்னால் அது பிரதான வாசல்கள் கிடையாது. பிரதான வாசல் ஒரே ஒரு வாசல் தான், பெரிய கேட். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பெரிய கேட் மாதிரி போடுவோமா இல்லையா, பெரிய கேட் இருக்கும், அந்த கேட்டை திறந்தா உள்ள போவோம். அந்த மாதிரி பிரதான வாசல் ஒன்று தான் சூனத்துக்கு. ஆனா அதுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய வாயில்கள் இருக்கிறது, அதுதான் 8 வாயில்கள் என்பதாக இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அருமை சகோதரர்களே, இந்த 8 வாசல்களிலும் யார் நுழைவார்கள் என்ற ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இப்ப யாரெல்லாம் அதை நுழைவார்கள் என்ற விவரங்களை தான் இன்று நாம் என்ன செய்யறோம், பார்க்க போறோம். நோன்பின் மாண்புகளில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ரையான் என்ற ஒரு கதவு இருக்கின்றது. அந்த கதவிலே அந்த நுழைவாயிலுக்குள் யார் நுழைவா, நோன்பாளிகள் நுழைவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகால் லஹு அர்-ரையான். ஸஹல் பின் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சூனத்திலே ஒரு நுழைவாயில் உண்டு, அந்த நுழைவாயிலுக்கு ரையான் என்று சொல்லப்படும். யதுகுலு மின்ஹு ஸாயிமுன யௌமல் கியாமா. மறுமை நாளில் நோன்பாளிகள் அதன் வழியே நுழைவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைரஹும். அவர்களை அன்றி வேற யாரும் அந்த வாயிலுக்கு நுழைய மாட்டார்கள். ஐன ஸாயிமூன். நோன்பாளிகள் எங்கே என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். உடனே எழுந்து சென்று அதற்குள்ளே அந்த நுழைவார்கள் நுழைந்து செல்வார்கள். யா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைரஹும். அவர்களுக்கு பிறகு நோன்பாளிகள் அல்லாத யாருமே அதற்கு நுழைய மாட்டார்கள். ஃபைதா தகலு. அவர்கள் அனைவரும் நுழைந்து விட்டால் உகுலிக, அந்த வாயில் பூட்டப்படும். ஃபலம் யதுகுல் மின்ஹு அஹதுன். அதற்கு பிறகு யாரும் அதற்குள்ளே நுழைய முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி இடம்பெறுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இது அந்த 8 வாசல்கள் ஒரு வாயிலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரையான் என்பது ஒரு வாயில். அந்த ரையான் என்ற வாசல்ல நோன்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள், மற்ற யாரும் நுழைய மாட்டார்கள். 2வது செய்தி என்னன்னு சொன்னால், அந்த சூன வாசல்கள் அமைப்பு எப்படி இருக்கும். முன்னாடி உள்ள கேட், சூனத்துக்கு முன்னாடி உள்ள பெரிய கேட் இருக்கும் இல்லையா,
அது அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார். மிக பிரம்மாண்டமாக சொல்கிறார்கள். அந்த அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ்ல கடைசி பகுதி என்ன சொல்லுது என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யா முஹம்மத் இர்ஃபா ராஸக் சல் துஅதஹு வஷ்ஃபா துஷஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ்வோட முன்னாடி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சஜ்தாவை வீழ்ந்துடுவார்கள். ரொம்ப நேரம் சஜ்தாலேயே கிடப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதே உம்முடைய தலையை உயர்த்துவீராக, கேள் நீர் கொடுக்கப்படுவீர், பரிந்துரை செய்யுங்கள் நீங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஃபஅர்ஃபஅ ரஅஸி, நான் என்னுடைய தலையை உயர்த்துவேன். ஃபஅகூலு உம்மத்தி யா ரப்பி உம்மத்தி யா ரப்பி உம்மத்தி யா ரப்பி, நான் சொல்லுவேன் என்னுடைய ரட்சகனே என்னுடைய என்னுடைய சமுதாயம், என் ரட்சகனே என்னுடைய உம்மத், என் ரட்சகனே என்னுடைய உம்மத் என்று நான் சொல்லுவேன். யா ஃபயுகாலு, பிறகு எனக்கு சொல்லப்படும், யா முஹம்மத் முஹம்மதே அத்கில் மின் உம்மத்திக மன் லா ஹிசாப அலைஹிம் மினல் பாபில் ஐமனி மின் அப்வாபில் ஜன்னஹ். முஹம்மதே, யாருக்கு கேள்வி எனக்கு இல்லையோ அப்படிப்பட்ட உம்முடைய உம்மத்திலிருந்து யாருக்கு கேள்வி எனக்கு கேட்கப்பட மாட்டாதோ அப்படிப்பட்டவர்களை சுவனத்தின் வாயிலில் உள்ள வலதுபுற வாயில்களில் நீ நுழைவிக்க செய்வீராக. சும்ம கால, பிறகு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாருடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்னமா பைனல் மிஸ்ராஇனி மின் மசாரிஇல் ஜன்னஹ் கமா பைன மக்கத வ ஹிம்யர். சுவனத்தினுடைய இரண்டு பிரதான நுழைவாயில்களுக்கு மத்தியில் உள்ள தூரம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால், மக்காவுக்கும் ஹிம்யருக்கும் இடையில் இருக்கும். மக்கா என்பது தெரியும், சவுதி அரேபியா உள்ளது. ஹிமிர் என்பது யமன் நாட்டில் உள்ள ஒரு பிரதேசம். ஹிமேர் யமன் நாட்டில் உள்ள ஒரு பிரதேசத்துக்கு பெயர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்காவுக்கும் ஹிமேருக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் சுவனத்துடைய இரண்டு பிரதான கதவுகளுக்கு மத்தியில் இருக்கும். அவு கமா பைன மக்கா புஸ்ரா, அல்லது மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் இடையில் உள்ள தூரம் இருக்கும். புஸ்ரா என்பது ஷாம் தேசத்துல சிரியால உள்ள ஒரு ஊரின் பெயர். இது புகாரியில மற்றும் முஸ்லிம்ல இடம்பெறுகின்றது. இன்னொரு சுஸ்லாசனம் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், முஹம்மதின் பேதிஹி, யாருடைய கையில் முஹம்மதுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்னமா பைனல் மிஸ்ராஇனி மின் மசாரிஇல் ஜன்னஹ் லகமா பைன மக்கத வ ஹஜர். நிச்சயமாக சுவனத்தினுடைய இரண்டு பிரதான வாசல்களில் மத்தியில் உள்ள தூரம் மக்காவுக்கும் ஹஜருக்கும் மத்தியில் இருக்கின்றது. மக்கா என்ற ஊருக்கும் ஹஜர் என்ற இடத்துக்கும் மத்தியில இருக்கிறது. அந்த அளவுக்கு உள்ள தூரம் இருக்கின்றது. அவு கமா பைன மக்கத புஸ்ரா, அல்லது மக்கா மற்றும் புஸ்ராவுக்கு இடையில் உள்ள தூரம் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் சொல்றான், சொல்லி காட்டுகிறார். இந்த ஹஜர் எதை குறிக்கிறது என்று ஹதீஸுடைய விரிவாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூல், அதாவது அல்லாஹ்வின் தோழர்கள் மூலமாக பல தோழர்கள் வழியாக வாழையாக வந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அந்த ஹஜர் வந்து இப்போ உள்ள நிலையில் கத்தர் மற்றும் பஹ்ரைனுக்கு சொல்லப்படுகின்றது. நாம வசிக்கக்கூடிய கத்தருக்கும் பஹ்ரைனுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஹஜர். அப்ப மக்காவுக்கும் கத்தருக்கும் மக்காவுக்கும் பஹ்ரைனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இரண்டு பிரதான நுழைவாயில் பற்றியுள்ள தூரம் இருக்கின்றது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொல்லி இருக்காங்க என்பதை பார்த்துக்கிறோம். இப்ப இதுல இருந்து சோனத்தினுடைய அந்த இரண்டு பிரதான நுழைவாயில்களுடைய பிரம்மாண்டமே இவ்வளவு இருக்குது என்று சொன்னால், சூனத்தின் பிரம்மாண்டம் எவ்வளவு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மா பைன மிஸ்ராஇனி ஃபி ஜன்னதி க மஸீரத்தி 40 சன. இரண்டு நுழைவாயிலுக்கு மத்தியில் தூரம் ஒரு மனிதன் 40 ஆண்டுகள் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு 40 ஆண்டுகள் நடந்து செல்லக்கூடிய தூரம் ரெண்டுக்கு மத்தியில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அருமை சகோதரர்களே, இந்த சூனத்தின் வாயில்கள் எப்பொழுது திறக்கப்படும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். எல்லாரும் ரமதான் மாசத்துல அந்த சூனம் திறக்கப்படும், வாசல் திறக்கப்படும், மற்ற நாட்களை திறக்கப்படாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அல்ல. ரமதான் வந்து பிரத்யேகமாக இந்த வாசல் திறக்கப்படுகின்றன.
இதா தகல ரமதானு ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா வ குல்லிகத் அப்வாபு ஜஹன்னம் வ சூசியத்தில் ஷயாத்தீன். ரமதான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்து வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஒரு செய்தி. ரமதான்ல பிரத்யேகமா திறக்கப்படுது. அது அல்லாம வியாழன் மற்றும் திங்கட்கிழமை சூரத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, கால துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னதி யௌமல் இஸ்னைன் யௌமல் ஹமீஸ். வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் சூரத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஃபயூஃபரு லிக்குல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ இல்லா ரஜுலன் கானத் பைனஹு பைன அஹீஹி ஷஹ்னா. ஒவ்வொரு அடியார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒவ்வொரு அடியாரும் அந்த நாட்கள், இந்த 2 நாட்களில் மன்னிக்கப்படுகிறார்கள். ஆனால் யாருக்கு இடையில், யாருக்கும் அவருடைய சகோதரருக்கு இடையில் குரோதம் இருக்குமோ அவர்களை தவிர, யுகாலு அன்திரு ஹாதைன் ஹத்தா யஸ்தரிஹா ஸலாஸன் ஹத்தா யஸ்தரிஹா ஸலாஸன். அப்போ சொல்லப்படும், நீங்க காத்துங்க, அவனுக்கு அவகாசம் கொடுங்க, அந்த 2 பேருக்கும் அவகாசம் கொடுங்க, 2 பேரும் சமாதானம் செய்து கொள்கின்ற வரை அவருக்கு அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லப்படும். இது இந்த இது 3 முறை சொல்லி காட்டுகின்றார்கள். முஸ்லிம் இந்த செய்தி இடம் வருகின்றார். இந்த ஹதீஸ் என்ன சொல்லி காட்டுகின்றது? ரமதான்ல முழுமையாக சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அது அல்லாம ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சுவனத்து வாசல் என்ன செய்யப்படுது? திறக்கப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்கின்றோம். அப்ப சகோதரர்களே, சுவனத்தின் வாசல்களில் எந்த வாசல் வேண்டுமானாலும் நுழையலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு சில பேருக்கு நன்மாராயம் கூறியிருக்கிறார். அவைகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் யதவத்தஉ فيبلغ أو فيسبغ الوضوء ثم يقول أشهد أن لا إله إلا الله وأن محمد عبد الله ورسوله إلا فتحت له أبواب الجنة الثمانية يدخل من أيها شاء. யார் உது செய்து அந்த உதுவை அழகான முறையில் செய்து அதை முழுமையாக செய்து பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்று கூறினால் அவருக்காக சூனத்தின் 8 வாயிலும் திறக்கப்படுகின்றது. அந்த 8 வாயில்களில் ஏதாவது வாயில் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று அவருக்கு அறிவிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார்கள். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி என்று சொன்னால், மன் தவத்தா ஃபகால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. எக்ஸ்ட்ரா வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹ, முதல்ல என்ன பார்த்தோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு என்ற வார்த்தை இருக்கு. இந்த முஸ்லிம்ல இன்னொரு செய்தி என்ன எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னால் 8 வாசலும் திறக்கப்படுகின்றது. அந்த 8 வாசல்களில் ஏதாவது வாசல் நீ நுழைவாயாக என்று என்ன செய்யப்படும் அவருக்கு சொல்லப்படும். அடுத்ததாக உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் கால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நான் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை என்றும் முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும், வ அன்ன ஈசா அப்துல்லாஹ் வ இப்னு அமதிஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹும் மின்ஹு. ஈசா அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அவனுடைய பெண் அடியாள் ஈசா, அதாவது மரியம் என்ற அவனுடைய பெண் அடியாளுடைய மகனாகவும் அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவும், அந்த எந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா மரியமிடம் போட்டானோ அப்படிப்பட்ட வார்த்தையாகவும் அவனிடமிருந்து உள்ள ஒரு ஆன்மாவா ரூஹாகவும் இருக்கிறார் என்றும், அன்னல் ஜன்னத் ஹக்குன், சுவனம் உண்மையானது, அன்னன் ஹக்குன், நரக உண்மையானது என்று சாட்சி சொல்லுவாரோ. சரியா? அத்கலஹுல்லாஹு மின் ஐய அப்வாபில் ஜன்னத்தி ஸமானியா ஷா. அல்லாஹ் தஆலா இந்த 8 வாயில்களில் அவர் எந்த வாயில் நுழைக்கிறாரோ
அந்த வாயில் நுழைவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வின் சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஒரு செய்தி. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து சதகா செய்வது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில 2 ஜோடிகளை செலவு செய்வாரோ அவரிடம் சொல்லக்கூடிய அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானே, ஹாதா ஹைர், இது நன்மாராயமாகும், இது நன்மையாகும், இந்த 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 வாயில் ஹைர் ஆகும், இந்த ஒரு வாயிலுடைய பேர் ஹைர், இந்த வாயில் ஹைராகும், நன்மையாகும், எனவே இது உள்ள நீ நுழைவாயாக என்று அவருக்கு சொல்லப்படும். யார் தொழுகையாளியாக இருக்கிறார்களோ துயமின் பாபி சலாத்தி, சலாத் என்ற தொழுகை என்ற நுழைவாய் மூலமாக அவர் அழைக்கப்படுவார். ஒமன் கானமின் அஹ்லி ஜிஹாதி, யார் ஜிஹாது செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ துயமின் பாபில் ஜிஹாதி, ஜிஹாத் என்ற நுழைவாய் வழியாக அவர் அழைக்கப்படுவார். யார் நோன்பாளியாக இருக்கிறாரோ அவர் ரையான் என்ற நுழைவாய் வழியாக அழைக்கப்படுவார். யார் சதகா செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் சதகா என்ற நுழைவாயில் வழியாக அழைக்கப்படுவார். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே போறாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுது? ஹைர் என்ற ஒரு வாசல் இருக்கு, சதகா என்ற ஒரு வாசல், சலா என்ற ஒரு வாசல், ஜிஹாத் என்ற ஒரு வாசல், ரையான் என்ற ஒரு வாசல். 5 வாசல் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹான ஹதீஸ். 8 வாசல் பேர் 5 பேர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்னு பாபு சலா, இன்னொன்று பாபு சதகா, இன்னொன்று பாபுல் ஜிஹாத், இன்னொன்று பாபுல் ரையான், இன்னொன்று பாபுல் ஹைர். 5 நுழைவாய் ரசூலுல்லாஹ் அங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த 8 வாசல்கள், அனைத்து வாசல்களில் இருந்தும் ஒருவர் அழைக்கப்பட்டால் அவருக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது. அப்படி யாராவது இந்த அனைத்து வாசல்களில் இருந்தும் அழைக்கப்படுவார்களா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், கால நஅம், ஆமாம், அர்ஜு அன் தக்குன மின்ஹும், நீர்தான் அது என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன். 8 வாயில்களுக்கு இருந்தும், 8 எல்லா வாசலில் இருந்தும் அழைக்கப்படக்கூடியவர் நீராகத்தான் இருப்பேன் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் நன்மாரை கூறுகிறார்கள். அதே போல அருமை சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை நன்மாரை சொன்னார்கள். அது என்ன விஷயம்? அது ஸஅஸாபின் முஆவியா அறிவிக்கிறார்கள், நான் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்தேன். அப்ப எனக்கு ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், சொல்றேன் என்று சொல்லிட்டு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அப்தின் முஸ்லிமின் யுன்ஃபிகு மின் குல்லி மாலின் லஹு ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஏதாவது 2 ஜோடியை, தன்னுடைய செல்வத்திலிருந்து ஏதாவது 2 ஜோடியை ஒருவர் செலவழிப்பாரையானால், இல்ல ஸ்தக்பலத்துஹு ஹஜபத்துல் ஜன்னதி குல்லுஹும் யதுஉ இலா மா இன்தஹு, அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைந்த உடனேயே 8 வாசல் இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் ஒவ்வொருவரும் இங்கே நுழையுங்கள், இங்கே நுழையுங்கள் அழைப்பார்கள். 8 வாசலிலும் ஒவ்வொரு வாசல் ஒரு மலக்கு நிற்பாங்க, ஒரு காவலாளி. அப்போ அவர் அந்த சொர்க்கத்துக்கு நுழைஞ்ச உடனேயே ஒவ்வொரு வாசல்ல உள்ளவங்களும் நீங்க எங்க வாங்க, நீங்க எங்க நுழைங்க என்று அழைப்பார்கள். குல்து வ கைஃப ذلك, அப்போ நான் கேட்டேன், அபூதர் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, இந்த 2 ஜோடி சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டேன். கால இன் கானத் இபிலன் ஃபபைரன், அதாவது ஒட்டகம் இருந்தா 2 ஒட்டகம், வைன் கானத் பக்கரன் ஃபபக்கரத்தை, மாடாக இருந்தா 2 மாடு என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்கெல்லாம் இந்த ஹதீஸ் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல இந்த ஹதீஸ் வச்சு பார்க்கும்போது 2 திர்ஹம், ஒரு திர்ஹம்ல 2 திர்ஹம், ஒரு தீனார்ல 2 தீனார் என்று நம்ம இந்த ஹதீஸ் புரிந்து கொள்ளணும். 2 திர்ஹத்தை செலவழிச்சாலும் 2 தீனாரை செலவழித்தாலும், வீட்டுல உள்ள எந்த பொருளா இருந்தாலும் அந்த 2 பொருள் ஜோடி ஜோடியாக செலவழித்தாலும் இந்த நன்மை கிடைக்கும் என்பதாக அந்த 2 பெரிய அறிஞர்களின் செய்த ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, யார் 8 வாசலுக்கு சொந்தக்காரர்?
உமர் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் அபதல்லாஹ லா யுஷ்ரிக் பிஹி ஷைஅன் ஃபகாம ஸலாத் வஆத ஸக்கா வஸமிஅ வஅதாஅ ஃபஇன்னல்லாஹ யுத்கிலுகு மின் ஐயி அப்வாபில் ஜன்னதி ஷாஅ. யார் அல்லாஹை வணங்கி அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் இருந்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வந்து அவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய பேச்சை கேட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்களோ, அல்லாஹு தஆலா சுவனத்தினுடைய 8 வாயில்களில் எந்த வாயில்களை அவர் விரும்புகிறாரோ அந்த வாயில் அவளை நுழைவிப்பான். பிறகு உலகா சமானே தபுவாப், அந்த சுவனத்துக்கு 8 வாசல்கள் உள்ளன. ஒமன் அபதல்லாஹ லா யுஷ்ரிக் பிஹி ஷைஅன் வஅகாம ஸலாத்த வஆத ஸகாத்த வஸமிஅ வஅஸா. அதே போன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ஒருவர் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வந்து அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு வாழ்கிறார், ஆனா அவனுக்கு மாறு செய்கிறார், வஅஸா அவனுக்கு கட்டுப்படாம மாறு செய்கிறார் என்றால் ஃபஇன்னல்லாஹ மின் அம்ரிஹி பில் கியாரி இன்ஷா ரஹிமஹு வ இன்ஷா அதபஹு. இது அல்லாஹ்வுடைய கையில் உரிமை இருக்கின்றது. அவன் நாடினால் அவரை கருணை காட்டி மன்னிப்பான், நாடினால் அவரை தண்டிப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இவர் யாருக்கு எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ் மட்டுமே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செவி சாய்த்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து தொழுகையும் நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து ஒருவர் வந்தார் என்று சொன்னார், நிச்சயமாக அவர் 8 வாசலுக்கும் அவர் எந்த வாசல் விரும்புகிறாரை நுழையலாம். நிபந்தனை ஷிர்க் செய்யாமல் இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கடைசியாக ஒரு ஹதீஸ், உத்பா பின் அப்து அஸ்-சுல்லமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர் கேட்டார்கள், மா மின் அப்தின் யமூது லஹு ஸலாஸத்து மினல் வலத். ஒரு மனிதருக்கு 3 பிள்ளைகள் 3 குழந்தைகள் பிறந்து அவர்கள் லம் யப்லுகுல் ஹின்ஸ, அவர்கள் வாலிப பருவத்தை அடைவதற்கு முன்பு இறந்து விடுவார்கள் என்றால், 3 குழந்தைகள் பிறந்து வாலிப பருவத்தை அடைவதற்கு முன்பு அவர்கள் இறந்து விடுவார்கள் என்றால், இல்லா தலக்கவு மின் அப்வாபில் ஜன்னதி ஸமானியா, 8 நுழைவாயில்கள் சுவனத்துடைய 8 நுழைவாயில்களிலும் அவர்கள் இவரை சந்திப்பார்கள். மின் ஐஹா ஷாஅ தஹல, எந்த வாயில வேண்டுமானோ அவர் நுழைந்து கொள்ளலாம், நுழைந்து விடுவார். 8 வாயில்கள்ல எல்லா வாயிலும் சந்திப்பாங்க. நீ எங்க வாங்க, நீ எங்க வாங்க, தொழுகை வாயில்ல, சதக்கா வாயில்ல, ரய்யான் ரய்யான்ல தான் அதை தவிர யாரும் நுழைய முடியாது, அதல்லாத மற்ற வாயில்கள் எத்தனை வாயில்கள் இருக்கின்றதோ அதுல எல்லாத்தையுமே அந்த ரய்யான் உட்பட, ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 8 வாசல்னா எல்லா 8 வாசலும் ரய்யான் அது அடங்கிரும், ரய்யான் அதுல அடங்கிரும். அப்போ எந்த வாசல்ல அவர் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம். எல்லா வாசல்களும் அந்த பிள்ளைகள் அங்கே வந்து அவரை சந்திப்பார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸையும் பதிவு செய்தார்கள். என்ன ஹதீஸ் அது? மன் லக்கிய அல்லாஹ லா யுஷ்ரிக் பிஹி ஷைஅ, யார் இணை வைக்காத நிலையில் அல்லாஹுவை சந்தித்து வலம் யத்தனத்த பிதமின் ஹராமின், ஹராமான வழியில் இரத்தத்தை ஓட்டாமல் இருக்கிறாரோ, இல்லா தஹல மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷாஅ, சுவனத்துடைய 8 வாயில்கள் ஏதாவது எந்த வாயிலை அவர் விரும்புகிறாரோ அதில் அவர் நுழைந்து கொள்வார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பர்மி சகோதரிகளே, இதெல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த சலுகைகள். அப்போ சுவனத்தை அடைவது என்பது எந்த அளவுக்கு அவசியமோ அதே போன்றுதான் சுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய நுழைவாயில்களுக்கும் எல்லா நுழைவாயில்களையும் நுழைவது நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அதற்காக நாம் ஆசைப்பட வேண்டும், ஆர்வம் கொள்ள வேண்டும். அதற்காக என்ன அமல்கள் அதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அத்தனை அமல்களையும் செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கிய சாலைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்து, எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் அடிப்படையில் நம்மை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்து நல்ல முறையில் வாழச் செய்வனாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும்